மியான்மர் ராணுவம் அந்நாட்டு சிறுபான்மை முஸ்லிம் சிவிலியன்கள் மீது துஷ்பிரயோகங்களை நடத்துவதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்னும் அழுத்தம் பர்மாவின் மறைமுக தலைவரான ஆங் சான் சூச்சி மீது அதிகரித்து வருகிறது. அண்மையில் ரோஹிஞ்சா சிறுபான்மை முஸ்லிம் ஆயுததாரிகள் காவல்துறையினரை கொன்று ஆயுதங்களை பறித்துச் சென்றுள்ளனர். இதையடுத்து ராணுவத்தினர் சட்டவிரோத கொலைகள் மற்றும் ரோஹிஞ்சா பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. வடக்கு ரக்கைன் மாகாணத்திற்கு மேற்கத்திய செய்தியாளர்கள் செல்ல முடியாது. அப்பகுதியிலுள்ள முஸ்லிம்களை கொலை செய்து பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் என்று கூறப்படுவது ஆராயப்படுவதை பர்மிய இராணுவம் விரும்புவதில்லை. எனவே ரகசியமாக படம் பிடிக்க சிலரை அனுப்பினோம். இந்த குழுவாலேயே அண்மைய மோதல்கள் ஏற்பட்டன. இதில் சிறுபான்மை ரோஹிங்கா இன முஸ்லிம்களைப் போல தோன்றுபவர்கள் 9 காவல்துறையினரை கொன்றுவிட்டு அவர்களது ஆயுதங்களை எடுத்து சென்று விட்டார்கள். உடனடியாக ரோஹிங்காக்கள் வசிக்கும் பகுதிகள் சுற்றி வளைக்கப்பட்டன. களையெடுக்கும் பணிகள் என்று கூறி இராணுவத்தினர் கிராமத்தில் புகுந்தனர். அங்கிருந்த பலர் வெளியேறினர் என்றாலும் 13 மற்றும் 18 வயதான 2 சகோதரர்கள் வீட்டிலேயே இருந்தனர். ராணுவத்தினர் எம்மை நோக்கி துப்பாக்கியை நீட்டினர். அவர்கள் மாணவர்கள் என கூறும் ஆவணங்களை காட்டினோம். ஆனால் அவர்கள் தீவிரவாதிகள், கொல்லப்பட வேண்டியவர்கள் என அவர்கள் கூறினார்கள். அவர்களது உடல்களுடன் 3ஆவதாக ஒருவரும் புதைக்கப்பட்ட இடங்கள் எமக்கு காட்டப்பட்டன. இதுபோன்று பல செய்திகள் உலவினாலும் அதை உறுதி செய்வதிலிருந்து நாம் தடுக்கப்பட்டோம். அங்கு குறைந்தது 30 ஏன் 100 பேர் வரை இராணுவத்தினரால் கொல்லப்பட்டு பல பெண்கள் பாலியல் வன்செயலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து பௌத்த தேசியவாதியும் உள்ளூராட்சி உறுப்பினராகவும் இருக்கும் ஒருவர் தலைமையில் விசாரணை ஒன்றும் நடைபெற்றது. ரோஹிங்காக்கள் தமது வீடுகளை தாங்களே எரித்தனர். இராணுவத்தினர் யாரும் பாலியல் வன்செயலில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பே இல்லை என்று அவர் கூறுகிறார். பெங்காலி அல்லது ரோஹிஞ்சா பெண்கள் ஏழ்மையான வாழ்க்கை தரமும் போதிய சுகாதாரமும் இல்லாதவர்கள். அவர்கள் கவர்ச்சியாகவும் இருக்க மாட்டார்கள். எனவே உள்ளூர் பௌத்த ஆண்களுக்கோ அல்லது இராணுவத்தினருக்கோ அவர்கள் மீது எந்த ஆர்வமும் இருப்பதில்லை. நாட்டின் மறைமுக தலைவியான ஆங் சான் சூச்சி இது குறித்து சுயாதீன விசாரணை ஒன்று நடைபெற வேண்டும் எனும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளார். ஆனால் ஏன் அதற்கு அவர் உத்தரவிடவில்லை எனும் கேள்வி இப்பொழுது எழுந்துள்ளது. இதை 2 வகைகளில் பார்க்கலாம். ஒன்று, ரக்கைன் விஷயத்தில் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லது விரும்பத்தகாத சிறுபான்மையினரின் நலன்களை விட இராணுவத்துடனான உறவு மற்றும் அதிகாரமே முக்கியம் என்று அவர் நினைத்திருக்கலாம்.